தொண்டர்கள் மேடைக்கு வர்றதும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து செல்லமாக கடிகிறதா இருக்கட்டும் இல்லை கோபமாக திட்டுறதா இருக்கட்டும் அது வந்து ஒரு தலைவருக்குள்ள குவாலிட்டி கிடையாது. சரி, தொண்டர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா மேடையில் போய் நிற்கிறதுன்றது வந்து ஒரு குவாலிட்டி. அது தலித் தலைவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தலித் தலைவர்கள் நம்ம எழுந்துக்கிட்டே வரோம். கடைசியாக நம்ம ஆம்ஸ்ட்ராங்கோடைய மரணமும் அப்படின்னா வந்து யாரும் எதிர்பாராத சூழ்நிலை தான் அந்த படுகொலை நடந்தது. அப்போ திருமாவளவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பு, தலித் தலைவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு தேவை. உள்ளபடியே இவர் வந்து உயிர் தப்பிச்சு வந்தது பெரிய விஷயம்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. எங்க போயிருந்தாங்க இந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள்? அது வன்னியரசா இருக்கட்டும், சிந்தனை செல்வனா இருக்கட்டும், ரவிக்குமாரா இருக்கட்டும், நீங்க உருவாக்குற கட்சி, நீங்க வழிநடத்துற கட்சி, ஒரு தலைவர் மேடைக்கு போறாரு, அந்த மேடை கூட வந்து உங்களால ஒழுங்குபடுத்தி ஒரு பாதுகாப்பு கொடுக்க முடியாது. நான் கேட்கிறேன். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்துட்டார் மூத்த ஊடகர் திரு சேகர் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், அடங்கமறு அத்துமீது திருமாவோட அந்த வார்த்தை இன்னைக்கு அவருக்கே ரிப்பீட் அடிச்சிச்சு. நம்ம தொண்டர் வந்து அவரை அந்த மாநாடை பார்த்துருப்பீங்க, உயிர் பிழைச்சது தான் பெரிய சந்தோஷம். இதுக்கு முன்னாடி ஒரு பேசணும், ஞாபகம் இருக்கா? ஆமா, முன்னாடி மேடையில் ரொம்ப நெருக்கடி கொடுத்தாங்க. இவர் எல்லாரையும் அடிச்சு கீழே தந்தார், தெரியல, புதுல தள்ளிப்போ சொல்லிட்டு ஒழுங்குபடுத்தினார். ஒரு தலைவருக்கான அந்த இது குவாலிட்டி அது கிடையாது சார். தொண்டர்கள் மேடைக்கு வர்றதும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து செல்லமாக கடிகிறதா இருக்கட்டும் இல்லை கோபமாக திட்டுறதா இருக்கட்டும் அது வந்து ஒரு தலைவருக்குள்ள குவாலிட்டி கிடையாது. சரி, தொண்டர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா மேடையில் போய் நிற்கிறதுன்றது வந்து ஒரு குவாலிட்டி. அது ஒரு தரமான செயலாது. தலைவர் வந்து மேடையில் இருக்கணும், தொண்டர் கீழே இருக்கணும், இதுதான் நடைமுறை. ஆமாம். ஆனால் இது எத்தனை காலத்துக்கு இப்படியே இருக்கும்? நான் ஏற்கனவே ஒரு தடவை உங்களுக்கு ஒரு பதிவு பண்ணேன். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கல்யாணத்துக்கு போனோம் சார். அந்த கல்யாணத்தில் வந்து ஒரு தாலி எடுத்து கொடுக்குற அந்த நிகழ்வு அது. அந்த நிகழ்வில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் மேடைக்கு போகும்போது இவருக்கு முன்னாடி ஒரு 50 பேர் ஏறுறான், பின்னாடி ஒரு 50 பேர் ஏறுறான். எவ்வளோ பெரிய உங்களுக்கு திருமணம் பண்ண பல பேர் வந்து வருத்தப்பட்டாங்க சார். உள்ளபடியே தெரியாது, நம்ம இதை சொல்லக்கூடாது, இந்த இடத்துல நான் தவிர்க்க முடியாமல் சொல்கிறேன். பல பேர் வந்து திருமண நிகழ்ச்சிக்கு ஒரு அண்ணனை கூப்பிட்டுட்டு இவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இவர் சாப்பிட மாட்டார். எந்த திருமண நிகழ்ச்சிக்கு போனாலும் ரொம்ப ரேர், சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரேர் தான். பல திருமண நிகழ்வு இருக்குது. அது வந்து ஒரு திருமண நிகழ்வு கூட எனக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார், விசிகால இருக்கிற நண்பர் தான் சொன்னார், திருமணத்துக்கு வரேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாச்சு, ஆனால் நம்ம போக முடியாத ஒரு மீட்டிங்கில் இருக்கிற சொல்ல. மீட்டிங் 10 மணிக்கு முடியுது, 10:30 மணிக்கு 11 மணிக்கு முடியுது. ஆனால் கல்யாணத்துக்கு கண்டிப்பாக போய் தான் ஆகணும் அப்படின்னும் போது அந்த மண்டபத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு போயிருக்காராம். 12 மணிக்கு பொண்ணு மாப்பிள்ளை மட்டும் உட்காந்துருப்பாங்க. கல்யாணம்லாம் முடிச்சுட்டு இவர் வர வரைக்கும் எல்லா கூட்டமும் கலைஞ்சி உட்காந்துருப்பாங்க. அப்போ கூட போயிருக்காராம். போயிட்டு என்ன நம்ம ஒத்துக்கிட்டோம், நம்ம கடமை இருக்கு, என்ன நம்மளை நம்பி இருக்கான் தொண்டை வந்து நம்ம அவனுக்கு ஒரு ஆசை, நம்ம தலைவர் தலைமையில நம்ம கல்யாணம் நடக்கணும் ஆசை, அதுக்காக இருக்குன்னா ராத்திரி 11 மணிக்கு கூட போயிருக்கிறாராம் ரிசப்ஷனுக்கு போகிறதுன்னு கேட்டாங்க. ஏன்னா பகல் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிசப்ஷன் தான் போகிறது, மார்னிங்கில் போகிறது ரொம்ப ரேரு. தாலி எடுத்து கொடுக்குற கல்யாணத்துக்கு மட்டும்தான் இவரால் வந்து மார்னிங் போகணும். பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற சாங்கியப்படி நடக்கும்போது பார்த்தீங்கன்னா இரவு ரிசப்ஷனுக்கு போகிற அந்த பழக்கம் இருக்குல்ல, ராத்திரி 12 மணிக்கு 1 மணிக்கெலாம் கூட போயிருக்கலாம். அந்த மாதிரி ராத்திரி 12 மணிக்கு யாருமே இருக்க மாட்டாங்க, பொண்ணு மாப்பிள்ளையும் ஒரு 10 பேர் சொந்தக்கார இருப்பாங்களாம், அப்போ கூட போய் பார்க்கலாம். ஆனால் வந்து அது ஒரு என்ன சொன்னால் அது ஒரு குவாலிட்டி தான். ஒரு தலைவருக்கு வந்து வாக்கு கொடுத்துட்டோம், நம்ம கண்டிப்பாக போய் ஆகணும். ஏன் பாராளுமன்றத்தில் ஏன் வந்து அவருடைய வருகை பதிவு குறைவாக இருக்கணும் போது அப்போ அவர் சொன்னார், நான் வந்து ஒரு கட்சிக்கும் தலைவராக இருக்கிறேன், பாராளுமன்ற உறுப்பினர் மட்டும் கிடையாது, ஒரு கட்சிக்கும் தலைவராக இருக்கும்போது அப்போ நான் வந்து அந்த என்னோட தொண்டன் வந்து எதிர்பார்ப்பான், தலைவர் வருவாரான்னு எதிர்பார்ப்பான். அப்படி எதிர்பார்க்கும் போது நான் அந்த நிகழ்ச்சிக்கு போகக்கூடிய சூழல் போது அப்போ நான் என்னால் வந்து பார்லிமெண்ட்டுக்கு என்னால் வந்து ஃபுல் அட்டண்டன்ஸ் கொடுக்க முடியலன்னு சொல்லி பேசியிருக்காரு. இப்போ என்னன்னா நம்ம ஏற்கனவே ஒரு தடவை பேசணும், மேடையில் ஏறும் போது ஒரு பாதுகாப்பற்ற சூழல் இருக்குது. அதுவும் குறிப்பாக வந்து தலித் தலைவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தலித் தலைவர்கள் நம்ம எழுந்துக்கிட்டே வரோம். கடைசியாக நம்ம ஆம்ஸ்ட்ராங்கோடைய மரணமும் அப்படின்னா வந்து யாரும் எதிர்பாராத சூழல் தான் அந்த படுகொலை நடந்தது. அப்போது திருமாவளவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பு, தலித் தலைவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு தேவை. அப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா மேடையில் வந்து இந்த மாதிரியான கலாச்சாரங்களை வந்து அனுமதிக்கிறது வந்து சரி கிடையாது, இதை ஒழுங்குபடுத்திக்கணும், சரிப்படுத்திக்கணும்.
அதனால் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாநாடு நடத்தும் போது குறைஞ்சபட்சம் அந்த மாவட்ட நிர்வாகிகள் இருப்பாங்க. எந்த உளுந்தூர்பேட்டைனா அங்கே வந்து கள்ளக்குறிச்சி மாவட்ட நிர்வாகிகள் அவங்க கையில் அந்த கண்ட்ரோல் போயிடணும். அந்த மாவட்ட நிர்வாகிகள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒழுங்குபடுத்தணும் அந்த கூட்டத்தை. இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து வழக்கமாக நடக்கிறது தாங்க, இது எப்பவுமே ரெகுலர் நடக்கிறது தான் அப்படின்ட்டு. ஆனால் இந்த முறை என்ன கேட்டால் அது எல்லை மீறி போயிடுச்சு. மேடையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா 50 பேர் 100 பேர் வரக்கூடிய இடத்துல 100 பேர் தானே பிடிச்சிப்பாங்க இடத்த, இவருக்கு வந்து பேச விட மாட்டாங்க. இவர் மைக்கை பிடிச்சாருன்னா பின்னாடியே ஒரு 10 பேர் நிற்பாங்க. இதெல்லாம் நடந்துச்சு. ஆனால் இப்போ என்ன வச்சுருக்கேன்னா, மேடையில் ஏறதுல வந்து 50 பேர் 100 பேர் இருந்தாங்கன்னா 500 பேர் இருக்கான் மேடையில். ஒட்டுமொத்தம் மேடையே வந்து ஆக்கிரமிச்சுட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேடை எது வந்து பார்த்தீங்கன்னா பார்வையாளர் மத்தியில் வந்து உட்கார வேண்டிய இடம் எதுன்னே தெரியாமல் போயிடுச்சு. அது குறிப்பாக இந்த முறை இவங்க கொஞ்சம் கூடுதலாக என்ன செஞ்சாங்கன்னா, இந்த ரேம்ப் சிஸ்டம் வந்து இப்போ விஜய்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டாங்க. எல்லாரும் 2 பக்கம் கூட்டம், நடுவில் வந்து ரேம்ப். அந்த ரேம்பில் வந்து கையை காட்டிக்கிட்டே இந்த பக்கம் வந்து வர்றதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா அது சமீப காலத்தில் தான் அந்த மாதிரியான ஒரு பார்த்தோம். இதே எல்லாருமே இதை செய்ய ஆரம்பிச்சாங்க. திமுக கூட வந்து ஸ்டாலின் கூட அதை செய்ய ஆரம்பிச்சாரு. இவர் மேடையில் நடந்து வரணும், அப்போ துண்டு தூக்கி போடுவாங்க, அந்த துண்டு தூக்கி தோளில் மாட்டிக்கிட்டு வர்றது, இதை வந்து பார்த்தோம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களுக்கும் அது வந்து சொதப்பல தான் போச்சுன்னு வச்சுக்கலாம் பெரிய. ஆனால் அங்கே ஒரு ஒழுக்க கட்டுப்பாடு இருந்தது, அதனால மேனேஜ் பண்ணி வந்துட்டார். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஒழுக்கமே இல்லை. நீங்கள் அந்த துண்டை தூக்கி போடுறதே துண்டு, அதுக்கு ஒரு மரியாதை இருக்குது. கட்சி துண்டுக்கு ஒரு மரியாதை இருக்குது. அந்த துண்டை தூக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நடிகர் வந்து அவர் கட்சியில் துண்டை தூக்கி போடுற பழக்கம், அது துண்டை தூக்கி அவர் நெத்தியில் கட்டிட்டு இந்த துண்டை தூக்கி தோளில் போட்டுட்டு வர்றதுன்றது வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அவர் ஸ்டைல் காமிச்சிட்டாரு. அதை பார்த்து எல்லாருக்கும் அதே மாதிரி செய்யணுன்ற அந்த எண்ணம் வந்துருச்சு. துண்டை தூக்கி போடுவாங்க, அந்த துண்டை தூக்கி தோளில் போடுவாங்க. அந்த துண்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த தொண்டர் வந்து கழுத்தில் போட்டு வச்சிருக்கிறாரு. எவ்வளோ வேர்வைகள் இருக்கும் அதில். அதை தூக்கி அப்படியே தூக்கி போடும்போது பார்த்தீங்கன்னா தலைவருடைய முகத்தில் போய் விழுது. இதெல்லாம் வந்து இதெல்லாம் சாதாரண, இது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் தான். ஒரு நடிகர் செஞ்சுட்டாருன்றதுனால அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறதுன்றது. இப்போ இவர் பண்ணது எல்லாமே வந்து ஒரு ட்ரோல் ஆயிடுச்சு. ரெண்டாவது அந்த ரேம்ப் போடும்போது பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ கொள்ளளவு. அந்த ரேம்ப் இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 500 பேர் 1000 பேர் நிற்கலாம் தாராளமாக. அப்போ அந்த 1000 பேருடைய இடத்த அந்த தேவையில்லாமல் அது பிடிச்சி தானே இந்த ரேம்ப். அவ்வளோ தூரம் நீங்கள் ரேம்ப் போடும்போது அது அந்த இடத்துல எவ்வளோ பேர் மக்கள் நிற்க முடியும்? இது அவசியமே இல்லை தானே. இப்போ அதே ரேம்பில் நீங்கள் திரும்பி ரிட்டர்ன் போக முடியுமா? போக முடியாது. ஏன்னா எல்லாமே ரேம்பில் ஏறிடலாம். அப்போ இந்த பக்கம் வந்து வர வழியில் அவர் வந்த வழியில் போக முடியல. ஒரு கட்டுப்பாடுனா நீங்கள் வந்து எந்த வழியில் நீங்கள் வரீங்களோ அந்த வழியில் திருப்பி ரிட்டர்ன் போகணும். தலைவர் போகிற அளவுக்கு இந்த வழியை விடணும். ஆனால் இப்போ நேற்று இதுனா எல்லாமே சொதப்பாகி கிட்டத்தட்ட நான் ஒரு காட்சி பார்த்தேன். அந்த காட்சி நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் பாருங்கள். இது இங்கே இணையத்தில் வந்த காட்சி தான், நம்ம பிரத்யேகமாக எடுக்கலை. அந்த காட்சியை நான் பார்க்கும்போது உள்ளபடியே இவர் வந்து உயிர் தப்பிச்சு வந்தது பெரிய விஷயம்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. தப்பி தவறி கீழே விழுந்திருந்தாருன்னா இவரை மிதிச்சிருப்பாங்க, மிதிச்சு கொண்டு இருப்பாங்க. அது அப்புறம் என்ன நடக்கும்? நாங்களாம் வேணும்னா செய்கிறோம், வாண்டடாக செய்கிறோம். இப்போ கரூரில் என்ன ஆச்சு? இன்னைக்கு வரைக்கும் விடை தெரியல. 41 பேர் யார் மிதிச்சாங்கன்றது நம்ம விடை தெரியலையே. யாரை மிதிச்சாங்க? எப்படி இந்த 41 பேர்? எல்லாமே மனிதனுடைய கால்கள் தானே மிதிச்சிருக்கோம். அந்த மனிதன் யார்? அந்த மனிதர்கள் யார்? அடையாளம் பார்க்க முடியாதுல்ல. ஸோ இது மாதிரி இந்த கூட்டரசு ஏற்கனவே நமக்கு வந்து பெரிய ஒரு பாடமாக வந்து கரூர் அந்த ஸ்டாம்பேட் இருக்கும்போது அண்ணன் திருமாவா இருக்கட்டும், கூட இருக்கிற நிர்வாகிகளாக இருக்கட்டும், யாருமே கவனத்தில் வந்து எடுத்துக்கலையான்னு ஒன்று இருக்கு. ரெண்டாவது ஒரு சில காட்சிகள் பார்க்கும்போது திருமாவளவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பின்னாடி இருந்து தள்ளுறாங்க, நல்லா தெரியுது. அந்த தள்ளக்கூடிய அந்த காட்சி கூட வந்து இருக்கு. ஏங்க ஒரு தலைவர் இருக்கிறாரு, அவர் போயிட்டு இருக்கிறாரு, முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தள்ளுங்க சொல்லிட்டு வழி விடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 பேரும் பின்னாடி ஒரு 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக வந்து ஒரு சங்கிலி மாதிரி ஒரு அரண் அமைக்க முடியும். எதுவுமே இல்லை. சரி, இது எல்லாம் கூட போட்டோம். கடைசியாக அவர் வந்து வெளியேறக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம். எங்கே போயிருந்தாங்க இந்த 2ஆம் கட்ட தலைவர்கள்? அது வன்னியரசாக இருக்கட்டும், சிந்தனை செல்வனாக இருக்கட்டும், ரவிக்குமாராக இருக்கட்டும், அடுத்த கட்ட நிர்வாகிகள், நான் சொல்கிறேன் மாவட்ட நிர்வாகிகள் கூட பார்த்தீங்கன்னா 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட நிர்வாகிகளை வச்சுங்க. 2ஆம் கட்ட நிர்வாகிகள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சூழ்நிலையும் தலைவரை விட்டு நீங்கள் வெளியே போயிடக்கூடாதுல்ல. எங்கே போனீங்க? யாருமே இல்லை. அவர் கடைசியாக வெளியேறும் போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து அடையாளம் தெரியல. அங்கே இருக்கிற தொண்டர்கள் எல்லாருமே திருமாவுக்கு வந்து அடையாளம் தெரியுமானா நிச்சயமாக தெரியாது. கட்சிக்காரங்கன்னு தெரியும். ஆனால் கட்சிக்காரங்க எந்த மாவட்ட நிர்வாகி ஏதாவது தெரியுமா? மாவட்டத்தை சார்ந்தவனா, இல்லை வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டமா, விழுப்புரம் மாவட்டமா, கடலூர் மாவட்டமா, இப்படி எந்த மாவட்டம்னு தெரியும். ஆனால் நிர்வாகி நான் நெத்திலே எழுதி ஒட்டி இருக்கு.
ஆனால் அடையாளம் தெரியாது. மாவட்ட நிர்வாகிகளும் தெரியாது, மாவட்டத்தில் எந்த ஒன்றியத்தை சேர்ந்த பேரூராட்சி எதுவும் தெரியாது. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கூட இருக்கிற அந்த தலைவர்கள் என்ன ஆனாங்க, இதெல்லாம் எனக்கு யோசிக்கும் போது எனக்கு கற்பனை என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ஒரு 18, 16, 17 வயசு இருக்கும்போது ராஜீவ் காந்தியோட மரணம். அந்த மரணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு காலையில் வந்து எங்கள் அம்மா வந்து எழுப்புறாங்க, வெடிகாலில் எழுப்புறாங்க. இந்த மாதிரி 4 மணி இருக்கும். நேற்று நைட்டு வந்து ராஜீவ் காந்தி வந்து கொண்டுட்டாங்களாம்பா, குண்டு வச்சுச்சான், ராஜீவ் காந்தி கொண்டுட்டாங்களாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து 4 மணிக்கு அந்த பக்கம் ரோட்டில் நடமாடக்கூடியவங்க நின்று கும்பல நின்று பேசுகிறாங்கன்னு கேட்டால் நைட் 10 மணிக்கு நடந்ததில்ல. வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ரேடியோ பேப்பர்லாம் கிடையாதுல்ல, எல்லாம் செட்டில் ஆகிடும் 9 மணிக்கு. அப்புறம் வந்து நைட்டு நடந்து அன்னைக்கு காலையில் வந்து எல்லாம் கும்பல நின்று பேசுகிறாங்கப்பா. 4 மணிக்கு வந்து பரபரப்பாங்க. அது மாதிரி ராஜீவ்காந்தி கொஞ்ச நாளைக்கு நம்பவே முடியல. ராஜீவ்காந்தின்னா அப்போ கூட இருக்கிற தலைவர்கள் யாரெல்லாம் இறந்துருப்பாங்கன்ற நம்ம ஒரு கற்பனை. ஆனால் கடைசியில் என்ன ஆச்சு, எல்லாம் விசாரணையை முடிக்கும் பொழுது எல்லா விசாரணை கூட யாருமே சாகலை. ஊப்பனார் சாகலை, வாழப்பாடி ராமூர்த்தி சாகலை, கூட இருந்த நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் யாரும் சாகலை சார். போலீஸ் அதிகாரிகளும் அப்பாவிகளும் தான் இருந்தாங்க, யாருமே சாகலை. அங்கே இறந்தது யாரு? இறந்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ராஜீவ்காந்தியோட கூட இருக்கிற அந்த பாதுகாவலர்கள், அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க. இப்போ கூட ஒரு அம்மா இருக்கிறாங்களே, அனுசூயானவங்க, காயப்பட்டவங்க, போலீஸ் அதிகாரி காயப்பட்ட, இவ்வளோதானே தவிர வேற யாரும் காயம் கூட இல்லை. காயம் கூட தாப்பாண்டியனுக்கு ஏதோ கொஞ்சம் வந்து குறைஞ்சபட்சம் ஏதோ காயம்னு சொல்லி கேள்விப்பட்டோம், அவ்வளோதான் தவிர பெருசாக வந்து யாருக்கும் வந்து அங்கே காயம் கூட இல்லவே இல்லை. அப்போ இது ஒரு கேள்வியாச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னங்க ராஜீவ்காந்தி இறந்துட்டாரு, போலீஸ் அதிகாரி இறந்துட்டாங்க, அப்பாவி காங்கிரஸோட இந்த ஸ்டூடெண்ட் கூட ஒரு பெண் குழந்தை கூட வந்து ஸ்கூலுக்கு போகிற குழந்தை, அது எல்லாம் வந்து இறந்துட்டாங்க. ஆனால் வந்து தலைவர் யாருமே இருக்கவே இல்லை. அப்போ ஒரு கேள்வி எழுது, இது என்னங்க இது என்ன மாதிரியான சதின்னு சொல்லி பெரிய விவாதம்லாம் நடந்துச்சு. எல்லாரும் கூட இருந்தவங்க யாருமே சாகவே இல்லை. நோக்கம் நமக்கு சாகணும்னு கிடையாது, ஒரு கேள்வி இருந்தது. ஆமா, அப்போ நம்ம இது நான் என் மைண்ட்ல ஓடுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மனுஷன் தனியா மாட்டிக்கிட்டாரு இந்த கூட்டத்துல, கூட இருந்தவங்க எங்க? எவ்வளவு பேர்? எனக்கு என்ன தெரியுமா சார், ரொம்ப எப்பயாவது ஒரு அண்ணனை பார்க்க போனோம்னா, நான் பார்த்து ஒரு 15 நேரத்தில் பார்த்து 2010 பார்த்ததோட சரி. அதுக்கப்புறம் 2010 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட்டங்களில் வந்து எங்கேயும் தனியாக போய் சந்திச்சு 2010 சந்தித்தோம், அவ்வளோதான் தவிர அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சந்திக்க வேண்டிய அவசியம் ஏற்படல, நம்ம போகவே இல்லைச்சுங்க. அப்போ அவங்க தொழிற்சங்கம் வச்சுருந்தோம், அந்த தொழிற்சங்கம் சார்பாக போய் சந்திச்சாருங்க. ஆனால் அவளை சந்திக்கும் போது பார்த்தீங்கன்னா அவளை எளிதாக சந்திக்க விட மாட்டாங்க. கூட இருக்கிற நபர்கள் வந்து அப்படி நெருக்கடி கொடுப்பாங்க. இத்தனைக்கும் நம்ம யார் என்ன நல்லா தெரிஞ்சாலும் கூட பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் போய் சந்திக்கும் போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ கெடுபடி எனக்கு பயங்கரமான கோவம் எனக்கு நிறுத்தி. உண்மையிலேயே ஆஃபீஸில் போய் சந்திக்க போனீங்கன்னா, இதை இப்போ நாளைக்கு கூட போங்களேன், ஆஃபீஸில் போய் சந்திக்க போகும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ அவரு ஓகேன்னா கூட பார்த்தீங்கன்னா இவங்க வெயிட் பண்ண. ஆனால் தான் இதுதான் எந்த தலைவர்கிட்டையும் நம்ம போகிறதே கிடையாது. நம்மளை நாயை மாதிரி ட்ரீட் போடுவாங்க. உண்மையிலே எந்த அரசியல் தலைவரையும் எனக்கு மீட் பண்ணுற எண்ணமே எனக்கு கிடையாது. ஏன்னா நம்ம வந்து போகும்போது வாங்கன்றுவாங்க, அப்புறம் அங்கே போனோம்னா நம்ம நாயை விட கேவலமாக நிற்க வைப்பானுங்க, மணிக்கணக்கில் காக்க வைப்பானுங்க. அதெல்லாம் நிறைய நம்ம வந்து அனுபவிச்சிருக்கிறோம். அதெல்லாம் அவசியமே இல்லை. நம்ம போய் இவங்ககிட்ட வந்து கூட கும்பிட போட்டு இல்லை இவங்ககிட்ட ஏதாவது காரியம் சாதிக்க போகிறோமோ ஒன்றும் கிடையாது. ஒரு மரியாதை நிமித்தமாக சந்திக்க போனோம்னா கூட பார்த்தா மணிக்கணக்கில் காக்க வைப்பாங்க. எனக்கு அதில் வந்து உடன்பாடு கிடையாது, எனக்கு அதனால நான் போகிறது கிடையாது. அப்போது வந்து நான் நினைப்பேன் என்னன்னு கேட்டால் அவ்வளோ கெடுபிடி பண்ணும். இப்போ எவ்வளோ பெரிய இது அந்த இடத்துல இங்கே ஒருத்தரை கூட காணோம். 2ஆம் கட்ட நிர்வாகி யாருமே இல்லை. அவரே தான் தத்தி அந்த கம்பத்தை பிடிச்சிட்டு வராரு. இந்த நிலைமை தேவையா? உள்ளபடியா ஒரு மனசாட்சி என்னத்தை நம்ம சொல்லியிருக்கோம், ஓ இவ்வளோதானா? அதுக்கு தான் ஒரு உதாரணம் இருக்குது. ஒரு கவிதை இது ஆக்சுவலாக என்னுடைய நண்பர் தான் ஒருத்தர், வந்து நண்பர்னு சொல்ல முடியாது, என்னோட வயதில் மூத்தவர் தான், அண்ணன் சொல்லலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து வயதில் மூத்தவர். அவர் வந்து ஒரு கவிதை எழுதினார். அந்த கவிதையில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எழுத்து நடையில் எழுந்தார். அது கிட்டத்தட்ட நான் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி படித்ததுனால அது மைண்டில் அப்படியே நின்றுதை தவிர அதை இப்போ சொல்ல முடியாது, கோர்வையாக சொல்ல முடியாது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு கொடி இருக்கு இல்லையா, கொடினா அந்த துணி காய வைக்கிற கொடி இருக்கு இல்லையா, அந்த கொடியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த கொடி ஒரு மூலையில் சுற்றி வந்து சிலந்தி வந்து பார்த்தீங்கன்னா வந்து
வலையை பின்னிட்டு அந்த வலையில் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் அந்த சிலந்தி உட்காந்துட்டு ஒய்யாரமாக உட்காந்துக்கிட்டு எப்பெல்லாம் வந்து இரைகள் வந்து வரும்பொழுது இந்த பூச்சி போட்டு இதெல்லாம் வந்து அந்த வலையில் வந்து சிக்கும்பொழுது அந்த இரையை சாப்பிட்டுட்டு ரொம்ப கெர்வமாக ஒய்யாரமாக உட்காந்துருந்து எப்படி உட்காந்துருந்துச்சான். ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து தற்செயலாக காற்றுலையோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா வந்து மழையிலையோ இல்லை காற்றுலையோ புயலையோ ஏதோ ஒரு கட்டம் அந்த கொடி வந்து ஆடும்போது அந்த ஊட ஊட ஆடும்போது அந்த வலை வந்து பார்த்திங்கன்னா வந்து பிஞ்சு போய் தொங்குதான். அப்போ உடனே அது நடுவில் உட்காந்துருந்தா அந்த சிலந்தி ஓடி போய் ஒரு பாதுகாப்பான இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு அந்த வலையை திரும்பி பார்த்துச்சான். திரும்பி பார்த்தா கட்டினா சிதிலமாகி மூளைக்கு அப்படியே தொங்குதான் அந்த வலை. அப்போ அது நினச்சா கட்டினா, ஓ இந்த வலையிலையா நம்ம இவ்வளோ நேரம் உட்காந்து நம்ம இவ்வளோ வந்து கர்வமாக நம்ம வந்து வரவும் பொருளாக அச்சு சாப்பிட்டுருந்தோம் அப்படின்னு யோசிச்சான். அந்த யோசனை பண்ணிச்சான், இந்த வலையை தானே இது இப்படி தொங்குது. அது மாதிரி என்ன கேட்டினா அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதனுடைய உமிழ்நீரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வலை பின்னப்படுது. அதனுடைய உமிழ்நீர் தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவரால் உருவாக்கப்பட்ட அந்த கட்சியில் இருக்கிற அந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பலவீனமாக இருக்கிறாங்கன்றது தெரியுதுங்களா? நான் சொல்லக்கூடிய பலவீனம்ன்றது ஒரு பக்கம் வலை எப்படி கிழிஞ்சு தொங்குச்சோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா கூட இருக்கிற தலைவர்கள் காணும். இவரை வச்சு முன் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா லட்சமாக கோடியாக சம்பாரிச்சவங்களாம் இருக்கிறாங்க. அண்ணன் திருமாவர்களை வந்து பயன்படுத்தி சம்பாரிச்சவங்களாம் இருக்க, சும்மாலாம் ஒன்றும் கிடையாது. இவர் சம்பாரிச்சதோட கூட இருக்கிறவங்க சம்பாரிச்சது தான் அதிகமாக இருக்கும். அதெல்லாம் தெரியும் நமக்கு. அந்த நபர்கள் காணும். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா தலைவருக்காக நான் வந்து தலையை கொடுப்பேன், கையை கொடுப்பேன், காலை கொடுப்பேன்னு சொன்னவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா காணும். கடைசியில் அவருக்கு பாதுகாப்பு அவரே தான்ன்ற மாதிரி தான் வந்து அந்த தத்தி அவர் அந்த வயசான வந்து பார்த்தோன்னா அந்த 65 வயசு அவரால் உருவாக்கப்பட்ட கூட்டம் அவருக்கே எதிராக திரும்பிச்சு பாருங்க. அவருக்கு ஏதாவது ஒன்று ஆகியிருந்தாரு திருமாவளவன் அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு இதாக இருந்தாரு கூட பார்த்தோம்னா தவறு இருந்தாருன்னா கூட சொல்ல முடியல நம்மளால், அந்த வார்த்தை வரல. சப்போஸ் ஏதாவது ஒரு அவருக்கு ஒரு வந்து ஒன்று நடந்துருச்சுன்னா கூட ஒரு துயர சம்பவம் நடந்திருந்தால் கூட இங்கே என்ன பண்ணுவாங்க அடுத்த நிமிஷம் நீங்கள் நினைக்கிறீங்க? சும்மா சொல்லுங்களேன், என்ன பண்ணுவாங்க? ஆழ்ந்த இரங்கல், இப்படி ஒரு நிலை ஏற்பட்டு இருக்கக்கூடாது, ஒரு வாரம் துக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிகப்பெரிய போராளியை நாம் இழந்து விட்டோம், தமிழ்நாடு அரசியலுக்கு மிகப்பெரிய இழப்பு எல்லாம் சொல்லிட்டு அடுத்த தலைவர் யாருன்றதை பற்றி பேச ஆரம்பிச்சிருப்போம். அவ்வளோதான், இதான் நடக்கும். பேரிழப்பு தமிழ்நாடு அரசியலுக்கு. ஒரு களத்தில் ஒரு போராளியை நம்ம இழந்துட்டோம். 2 3வது என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு நாள் துக்கம், கொடிகள் வந்து அரைக்கம்பத்தில் வருங்க, அவர் எம்பின்றதுனால அரசு மரியாதை இது எல்லாம் பண்ணிட்டு 5வது அடுத்த அன்னைக்கு சாயந்தரமே அடுத்த தலைவர் யாருன்றத இதுதான் இன்னைக்கு உலகம். ஏங்க இது அநியாயமா இருக்கு. வேற எங்கேயோ போய் ஒரு சிக்கலம்னா நீங்க உருவாக்குற கட்சி, நீங்க வழி நடத்துற கட்சி, ஒரு தலைவர் மேடைக்கு போறாரு, அந்த மேடை கூட வந்து உங்களால ஒழுங்குபடுத்தி ஒரு பாதுகாப்பு கொடுக்க முடியாது. நான் கேட்கிறேன், தலைவரே செய்யணும் கூட அந்த மாவட்டத்தில் இருக்கவும் செய்யணும்ல. அப்புறம் என்ன? அந்த இடத்துல அம்பேத்கர் சொன்ன ஒரு வார்த்தை அப்படியே அப்பட்டமா வந்து ஒரு கேள்வியாவே நின்றுச்சு. கற்பி புரட்சி செய் ஒன்று சேர். நீங்க கற்பி எஜுகேட் பண்ணணும்னா முதல்ல எஜுகேட். கற்பின்றது உலகத்துல எந்த தலைவனும் சொல்லாத ஒரு வார்த்தை சார், கற்பின்ற வார்த்தை. சொன்னா கற்பின்றது எஜுகேட் பண்ண சொல்றது, படிக்க சொல்றது வேற. எல்லாம் சொல்லுவாங்க நல்லா படிப்பா, நல்லா படிப்பா, நல்லா படிப்பா, நல்லா படிப்பா, நல்லா படிப்பா. ஆனா படிக்க வைன்னு சொல்றது பார்த்தீங்கன்னா எஜுகேட் பண்ண சொல்றது கேட்டா உலகத்திலே அம்பேத்கர் மட்டும் தான் சொன்னார் அந்த வார்த்தையை. அப்போ சொல்றது கேட்டா அவனை எஜுகேட் பண்ண, அவனுக்கு சொல்லிக் கொடு, அவனுக்கு கற்றுக் கொடு. நீ கற்றுக்கிறது பேசுற, அவனுக்கு கற்றுக் கொடு. அப்போ நீங்க என்ன எஜுகேட் பண்ணீங்க? இதை சொல்லிட்டா உடனே அவரு என்னங்க, அவரு அந்த சேகர் அவர் என்ன ஜாதி இது? அவரு நமக்கு எதிராக பேசுறாரு, அண்ணனை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மட்டம் தட்டி பேசுறாரு, அண்ணனை கேலி கிண்டல் பண்றாரு. அவர் என்ன ஜாதி? அவரு உடனே நம்ம ஜாதி ஆராயிரம். ஏன்னா அறிவற்ற கூட்டமா இருக்கிறீங்க. வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு அரை நூற்றாண்டு காலம் வாழ்க்கையே தியாகம் பண்ண ஒரு தலைவர், வாழ்க்கையே இல்லாமல் போச்சு. அவரை பாதுகாக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணீர் சிந்தத்துக்கு புள்ள கிடையாது, பொண்டாட்டி கிடையாது. தானே உண்மை?
மற்ற தலைவர் சத்தனா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒப்பாரி தலைமாட்டில் வந்து உட்காந்து ஒப்பாரி வைக்கிறதுக்கு பொண்டாட்டியாவது இருக்கிறா. மற்ற தலைவர்லாம் ஏன் ஒப்பாட்டியே இருக்கிறாங்கன்னு வச்சுங்க, அது வேற விஷயம். இது எப்படி எம்ஜிஆருக்கு வந்து ஒரு அம்மா வந்து உட்காந்தாங்க, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த தலைவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்து வர தலைவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 4-5 பேர் உட்காருவாங்க. இது நான் சொன்னோம்னா உங்களுக்கு தனுஷ் ஞாபகம் வருது இல்லை? இல்லை, 5-6 பேர் உட்காருவாங்க. அதுவும் வருஷத்தை வச்சுன்னு உட்காருவாங்க. நான் வந்து 2017, நான் 2019, நான் 2013. என்னங்க கேட்டீங்கன்னா எங்கள் டைவர்ஸ் ஆன வருஷம் அப்படிதான் வந்து உட்காருவாங்க. ஆனால் ஒரு வாழ்க்கையே இல்லாமல் வாழ்க்கையை சூன்யமாக்கிக்கிட்ட ஒரு தலைவன், அந்த தலைவரை பாதுகாக்கிறதுல பிள்ளையா இருந்து யாரா பாதுகாக்கணும்? யார் பாதுகாக்கணும்? பிள்ளையா இருந்து யார் பாதுகாக்கணும்? பிள்ளை கிடையாது, பொண்டாட்டி கிடையாது, தொண்டர்கள் தான் காப்பாற்றணும். அப்பனும் கிடையாது. யார் பாதுகாக்கணும்? நீங்க தானே பாதுகாக்கணும். விட்டா சாவடிச்சுட்டு இருப்பீங்க போது. அதான் நிலைமை. கர்மம் தப்புனா மரணம் சொல்லுவாங்கல்ல, அப்படிதான் நடந்துச்சு. தொடர்ந்து பேசுவோம் சார். மிக்க நன்றி. நன்றி சார்.